இன்றைக்கி சிம்பிளாக அரைச்சி விட்டு மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி மத்தி மீனோட தலையை தான் எடுத்திருக்கேன். முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் அதில் 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு மூணுத்தையும் ஆட் பண்ணி பொரிய விடுங்க. பொரிஞ்சதும் இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இதிலேயே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை எடுத்து ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் அதில் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. 4 பல்லு பூண்டு லைட்டாக வதக்கி விடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அந்த மீன் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக. அப்புறம் ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கீறி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஒரு கத்திரிக்காவை நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கத்திரிக்காவும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் இப்போ அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கணும். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த கிண்ணத்திலே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. வதக்கி விடுங்க. இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க குழம்ப. நல்லா கொதி வந்ததும் இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மீன் தலை எடுத்துருக்கிறேன் இல்லையா, நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக கிளறி விடுங்க. இதில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம்.
தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ பார்க்கலாம். சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.